சாய் சொந்தங்களே, இந்த நாள் இனிமையான நாளாக அமைய உங்களை நான் வாழ்த்துறேன். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு கஜகேசரி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. எப்படி? கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ரொம்ப ரொம்ப வலிமையான, அதையும் தாண்டி சுப பலன்களை தரக்கூடிய யோகங்களில் ஒரு விஷயம் இந்த கஜகேசரி யோகம். கஜம் அப்படின்னா யானை, கேசரி அப்படின்னா சிங்கம். யானையை போன்ற பலத்தையும் சிங்கத்தை போன்ற அதிகாரத்தையும் ஒருத்தருக்கு வழங்கக்கூடிய விஷயம் இந்த யோகம். இந்த யோகம் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் சந்திரன் இருக்கிற இடத்திலிருந்து குரு, அதாவது வியாழன் கேந்திரத்தில் இருந்தால், அதாவது 1, 4, 7, 10 இந்த மாதிரி இடங்களில் கஜகேசரி யோகம் உண்டாகுது அப்படிங்கிறது ஐதீகம். முக்கியமான பலன்கள் என்ன அப்படின்னா, அறிவு, ஞானம், குரு அருளால் சிறந்த புத்திசாலித்தனம், அதையும் தாண்டி தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு திறன் நமக்கு கிடைக்கும். செல்வம், அதையும் தாண்டி முன்னேற்றம், கௌரவமான பதவிகளெல்லாம் தேடி வரும். ஆற்றல், சிங்கம், அதையும் தாண்டி யானை, இது ரெண்டையும் ஒப்பிடுறது மாதிரி எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு துணிச்சல், எதற்கும் அஞ்சாத மனப்பக்குவம் உண்டாகும். நீண்ட நாள் ஆயுள். இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் இதெல்லாம் அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த யோகம் அப்படிங்கிறது முழுமையான பலன்களை தர்றதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. இந்த குரு, அதையும் தாண்டி சந்திரனுடைய வலிமை, குருவோ அல்லது சந்திரனோ நீசமடையாம அல்லது படுகை வீடுகளில் இல்லாமல் இருக்கிறது அவசியம். அசுப கிரகங்களுடைய பார்வை, அதாவது ராகு, கேது அல்லது சனி, இந்த மாதிரி கிரகங்களுடைய பாதிப்பு இல்லாமல் இருந்தால் இந்த யோகம் இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். தசா புத்தி, ஒருத்தருடைய வாழ்க்கையில் குரு தசை அல்லது சந்திர திசை நடக்கிற பொழுது இந்த யோகத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக தெரியும். குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த, அதையும் தாண்டி மங்களகரமான யோகங்களில் ஒன்றாக கருதப்படுறது இந்த குரு. குரு அப்படிங்கிறது வியாழனுடைய கோள், வியாழன் கோள். மங்களன் அப்படிங்கிறது செவ்வாய்க்கோளை குறிக்குது. இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை அல்லது பார்வை ஒருத்தருக்கு பெரும் நன்மைகளை தரும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த யோகம் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் இணைஞ்சி ஒரே வீட்டில் இருந்தாலோ அல்லது ஒருத்தரை பார்த்துக்கிட்டாலோ, அதாவது சம சப்தம பார்வை அப்படின்னு இதுக்கு பேர், குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது. குறிப்பாக இது 1, 4, 7, 10 அல்லது திரிகோண 1, 5, 9 இந்த இடங்களில் வலுவாக இருக்கிற பொழுது முழுமையான பலன்களை தரும், முக்கியமான பலன்களை தரும் அப்படிங்கிறது ஐதீகம். நிர்வாகத்திறன், செவ்வாயினுடைய வேகமும் குருவினுடைய விவேகமும் சேர்றதுனால சிறந்த தலைமை பண்பு, அதையும் தாண்டி ஆளுமை திறன் கிடைக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகும். செவ்வாய் பூமிக்காரகன் அப்படிங்கிறதுனால சொத்து சேர்க்கை நமக்கு உண்டாகும். இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு நிலம், வீடு மற்றும் வாகன யோகங்கள் சிறப்பாக அமையும். வெற்றி எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் விடாமுயற்சியோடு செயல்பட்டு வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும். புகழ், சமூகத்தில் கௌரவம், பதவி மற்றும் அந்தஸ்து தேடி வரும். நேர்மையான வழியில் முன்னேறத இவங்க ரொம்ப விரும்புவாங்க. யார் அதிகமான பயன் பெறுவார்கள் அப்படின்னா, இந்த யோகத்தில் ஜாதகத்தில் சில லக்ன காரகங்களுக்கு இது கூடுதலான பலன்களை தரும். மேஷ ராசி, விருச்சிக ராசி செவ்வாயினுடைய வீடுகள் இருக்கிறதுனால இங்கு குரு பலன் பெற்றால் யோகம் சிறந்து இருக்கும். தனுசு, மீனம் குருவினுடைய வீடுகள் அப்படிங்கிறதுனால இங்கு செவ்வாயினுடைய பலன் பெற்றால் விசேஷமான பலன்கள் இருக்கும். கடகம், குரு உச்சம் பெறக்கூடிய வீடு மற்றும் செவ்வாய்க்கு யோக காரகன் அப்படிங்கிறதுனால இங்கு இந்த சேர்க்கை மிகுந்த பலனை தரும். ஒரு குறிப்பு நான் சொல்கிறேன்.
குருவும் செவ்வாயும் பகை கிரகங்களுடைய வீட்டில் இருந்தாலோ அல்லது ராகு கேதுகளுடைய பிடியில் இருந்தாலோ இந்த யோகத்தினுடைய வீரியம் சற்று குறையக்கூடும். ஜாதகத்தில் தசா புத்திகளுடைய சாதகமான இருக்க போது இந்த யோகத்தினுடைய நன்மைகள் எல்லாம் நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும்.